இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகம் வருது என்னென்னா, நம்ம ஸ்கூல் டேஸ் நம்ம எழுதியிருப்போம். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் கைண்ட்லி கிராண்ட் மீ 1 days லீவ். அப்படி தான் ஆரம்பிச்சிருப்போம் இந்த லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி. கரெக்டு. ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஃபார்மல் கம்யூனிகேஷன், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் நம்ம சொல்கிறோம். ஃபார்மல் கம்யூனிகேஷன்னா என்ன? ஒரு ஸ்கூலோ இல்லைன்னா ஒரு காலேஜ் ஆர் ஒரு கம்பெனி, ஒரு இன்ஸ்டிடியூஷனில் எழுதக்கூடிய ஒரு லெட்டர், இட் இஸ் அ ஃபார்மல் கம்யூனிகேஷன். இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எழுதிக்கிறது, அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ். ஸோ இன்ஃபார்மல்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தட் இஸ் இன்ஃபார்மல். ஓகே, இன்னைக்கு சில முக்கியமான பிரின்சிபிள்ஸை பற்றி நம்ம பேசுவோம். 7 C's அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the first C, clarity. கிளாரிட்டி கண்டிப்பாக வேணும். எந்த ஒரு கம்யூனிகேஷன்லையுமே கிளாரிட்டி அப்படின்னா என்ன? கிளியராக இருக்கணும். நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் ஆர் சொல்ல வர வேண்டிய விஷயம், அந்த மெசேஜ் ரொம்ப கிளியராக சொல்லணும். அப்போ நம்ம சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப கிளியர் அண்ட் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கும். இதுதான் கிளாரிட்டி. ஸோ கிளாரிட்டி ஆஃப் தாட் இருந்தால் அந்த மெசேஜ்லையும் அந்த கிளாரிட்டி தெரியும். அதனால் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு கிளியராக திங்க் பண்ணிக்கணும், நம்ம என்ன மெசேஜை கன்வே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்போ தான் அந்த ஆட்டோமேட்டிக்காக எழுத்துல கூட அது ரிஃப்ளெக்ட் ஆகும். செகண்ட் சி, கன்சைஸ். கன்சைஸ்னா என்ன? பிரீஃப், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிஸ், கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள், அருமையான ஒரு பிரின்சிபல். ஸோ ஷார்ட், அதுதான் கன்சைஸ். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். நம்ம சொல்ல வேண்டிய மெசேஜை சொல்ல வேண்டிய விதத்தில் தெளிவாக சொல்லணும். அதுதான் கன்சைஸ். மூணாவது சி, கான்க்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். கான்க்ரீட்னா என்ன? தெளிவாக டு த பாயிண்ட். சுற்றி வளைச்சி பேசாமல் டு த பாயிண்ட். சில பேர்கிட்ட கேள்வி கேட்டுங்க, அது சுற்றி பதில் சொல்லுவாங்களே தவிர அந்த கேள்விக்கு பதில் கடைசி வரைக்கும் வராது. அந்த மாதிரி இல்லாமல் கான்க்ரீட் அப்படின்னு சொன்னால் டு த பாயிண்ட், அவ்வளோதான். த ஃபோர்த் சி, கரெக்ட் வேர்ட்ஸ். கரெக்ட் வேர்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள், சில வார்த்தைகளுக்கு 2 மீனிங் கூட இருக்கலாம், 3 மீனிங்ஸாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற வேர்ட்ஸ், யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த மீனிங் கன்வே பண்ணுற மீனிங் ரொம்ப சிம்பிளாக டு த பாயிண்டாக இருக்கணும். அதனால நம்ம செலக்ட் பண்ணுற வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம், நம்ம என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ண திருப்பி எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால தான் இந்த ரஃப் டிராஃப்ட் எல்லாம் எழுதணுன்றாங்க. ரஃப் டிராஃப்ட், அதுக்கப்புறம் ஃபேர். ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வரும் பொழுது எனக்குமே ஒரு ரஃப் டிராஃப்ட் எழுதி வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் திரும்ப அதை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபேர் டிராஃப்ட் அப்படிங்கிறது போடணும். ஏன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், தேவைப்பட்டால் மாற்றிக்கிட்டே இருக்கணும், கரெக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுற வரைக்கும். ஃபிஃப்த் சி, கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா என்ன? அந்த கம்யூனிகேஷன் நம்ம சொல்லக்கூடிய மெசேஜ் ஷுட் பி கம்ப்ளீட். அந்த லெட்டர்லையோ இல்லைன்னா வாட் எவர் மெசேஜ் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், நம்ம என்ன மெசேஜ் சொல்ல வரோமோ அது கம்ப்ளீட்டாக இருக்கணும். கம்ப்ளீட்டான என்டையர் மெசேஜ் அதில் சொல்லப்பட்டிருக்கணும், அவ்வளோதான். இட் ஷுட் பி கம்ப்ளீட். ஸோ பாதி இங்கே அப்புறம் பாதி அங்கே அப்படின்லாம் இல்லாமல், ஸோ கடைசியில் படித்து முடித்ததுக்கப்புறம் என்ன சொல்ல வராரு, இது இங்கே பாதியிலே முடிச்சிட்டாரு, இது பாதியிலே முடிச்சிட்டாரு அப்படின்னு இல்லாமல் சொல்ல வேண்டிய மெசேஜை தெளிவாக கரெக்டாக சொல்லி முடிச்சிட்டாரு. தான் கம்ப்ளீட்டாக சொல்கிறதுன்னு அர்த்தம், டு பி கம்ப்ளீட். சிக்ஸ்த் சி, கர்டசி. கர்டசினா ஒரு மரியாதை. இது ஃபார்மல் கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்ப்போம், ரெஸ்பெக்டட் சார் ஆர் ரெஸ்பெக்டட் மேடம், டியர் சார், டியர் மேடம். அதுக்கப்புறம் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரிக்வெஸ்ட், ஐ ரிக்வெஸ்ட் யூ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் சப்போர்ட், கைண்ட்லி டூ த நீட்ஃபுல், வித் ரிகார்ட்ஸ், யுவர்ஸ் ட்ரூலி, யுவர்ஸ் சின்சியர்லி. இதெல்லாம் கர்டசி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபார்மல் கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். 7th சி, கன்சிடரேஷன். அப்படின்னா என்ன?
எம்பத்தின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறோம் எழுத்துப்பூர்வமாக, அந்த ரீட் பண்ணி பார்க்குறவங்க எந்த மனநிலையில் இருப்பாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க படித்து பார்த்தா இது புரியுமா, அப்போ எப்படி எழுதுனா அவங்களுக்கு ஈஸியாக புரியும், இதெல்லாம் யோசித்து நம்ம பண்ணுறது அந்த கம்யூனிகேஷனில். ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து இந்த விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இல்லாமல், படிக்கிறவங்களுக்கு எப்படி புரியும், இந்த மெசேஜை படித்து பார்த்தா இது எப்படி புரியும் அப்படின்னு யோசித்து பார்த்தா அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், ஓகே எங்கெங்கே சேஞ்சஸ் பண்ணலாம், இதை இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதலாம் அப்படின்னு தோணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கம்யூனிகேஷனில் நம்ம என்ன சொன்னோம், நம்ம எழுதுறது ஓகே கன்வே பண்ணிடலாம், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்னது, நம்ம கன்வே பண்ணுற மெசேஜை அதே மீனிங்கில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போது அதை ரிசீவ் பண்ணுறவங்களுடைய பாயிண்டில் இருந்தும் அதை யோசித்து பார்க்கணும். இதுதான் கன்சிடரேஷன் சொல்கிறோம், எம்பத்தி. ஸோ இந்த 7 Cஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரின்சிபல்ஸ் ரிட்டன் கம்யூனிகேஷனில். ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். ட்ராவல் பண்ணும்பொழுது நம்ம பார்க்குற சில சைன் போர்ட்ஸு, அவங்க என்ன எழுதியிருக்காங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஸ்மோக்கிங் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் அதை கைண்டாக எழுதலாமா? சில இடத்துல வந்து எழுதியிருப்பாங்க நோ ஸ்மோக்கிங், சில இடத்துல எழுதியிருப்பாங்க தேங்க்யூ ஃபார் நாட் ஸ்மோக்கிங். ஆனால் இதே இது ஹாஸ்பிட்டலில் ஏன் அப்படி எழுதியிருக்கலாமே அப்படின்னு யோசித்தோம்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணக்கூடாது, அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அப்போது ஸ்மோக்கிங் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் அப்படின்னு எழுதுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி தான் எழுதணும். இதே சில வேறு மாதிரி இடங்களில் ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பப்ளிக் பிளேஸாக இருக்கலாம், நம்ம பார்த்துருப்போம் தேங்க்யூ ஃபார் நாட் ஸ்மோக்கிங், நோ ஸ்மோக்கிங் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக தேங்க்யூ ஃபார் நாட் ஸ்மோக்கிங். அப்போ நம்ம கர்டசின்னு ஒரு சி பார்த்தோம், அதுதான் இங்கே ரொம்ப ஒரு கர்டசி, ஒரு கன்சிடரேஷன். ஓகே, ஒரு தேங்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம், அதுக்கு தேங்க்கும் பண்ணுறோம். ஸோ அது படித்து பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் வருது, ஓகே ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் கன்சிடரேஷன். ஸோ இந்த எல்லா சீஸுமே அடங்கி இருக்கும் எந்த ஒரு நல்ல ரிட்டன் கம்யூனிகேஷன்லையுமே. நம்ம ரோட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க, அது முக்கியமாக ஹைவேஸில் ரொம்ப அருமையான வேர்ட்ஸ்லாம் சில இருக்கும். வேர் ஹெல்மெட், யுவர் ஃபேமிலி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இந்த சென்னை பெங்களூர் ஹைவேல இதை பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய நல்ல வேர்ட்ஸ்லாம் இருக்கும். எவ்வளோ இம்பேக்ட் இருக்குது பாருங்கள். வேர் ஹெல்மெட் ஆர் ஹெல்மெட் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லாமல் வேர் ஹெல்மெட் யுவர் ஃபேமிலி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. எவ்வளோ சென்டிமெண்டல், அந்த இம்பேக்டை பாருங்கள். ரொம்ப அருமையான சென்டென்சஸ் இந்த மாதிரி. ஸ்லோ ஸ்பீடு டஸ் நாட் ரிக்வயர் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்தேன். என்ன சொல்ல வராங்கன்னா, மெதுவாக போனீங்கன்னா இன்சூரன்ஸ் தேவையில்லை. எவ்வளோ அருமையாக அந்த ஒரு எஃபெக்டிவாக இருக்குது பாருங்கள் அந்த அந்த வேர்ட்ஸ். ஸோ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலும் அதோட இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் அந்த கம்யூனிகேஷனுடைய இம்பேக்ட். நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தாலும் அந்த டு த பாயிண்ட், அந்த இம்பேக்ட் எல்லாமே பக்காவாக இருக்கணும். ஆடி தள்ளுபடி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். வருஷம் வருஷம் அந்த டிஸ்கவுண்ட் சேல் வரும். நிறைய துணி கடைகளில் டிஸ்கவுண்ட் சேல், பை 2 get 1 ஃப்ரீ அப்படி நிறைய இருக்கும். அப்படி ஒரு கடையில் நாங்கள் 2 பேரும் போனோம் ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு. அதில் வந்து வெளியே அப் டு 50% ஆஃப் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம கவனிக்கல, 50% ஆஃப்னா உள்ளே போயாச்சு, சூப்பரான டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி பில்லிங் போகும்போது ஃப்ரெண்ட் வந்து ஷாக் ஆகிட்டாப்ல. சார் 50% டிஸ்கவுண்ட் சொன்னீங்க, இவ்வளோ பில் வரக்கூடாதே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், இந்த பேண்ட்டுக்கு 10% சார், இந்த ஷர்ட்டுக்கு 20%, இதுக்கு 10%, 20%. அப்போ 50% போர்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா, சார் அது அப் டு 50% ஆஃப், 50% டிஸ்கவுண்ட் உள்ள ட்ரெஸ்ஸும் இருக்குது. அப் டு 50%னா 10%லேருந்து ஆரம்பிக்குது சார், 10, 20, 30, சில இதுக்கு 50 இருக்கும் அப்படின்னாங்க. அப்போது கம்யூனிகேஷனில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கவனிக்க மாட்டோம் சில நேரத்தில். அப் டு 50% ஆஃப் அப்படின்னா என்ன, மேக்ஸிமம் 50% வரைக்கும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி. ஸோ இது நம்ம நிறைய டைமு கவனிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப உஷாராக தான் நம்ம பார்ப்போம். ஃப்ளாட் 50% ஆஃப் அப்படின்னா தான் உள்ளே போகிறது இல்லையா. ஃப்ளாட் 50% ஆஃப் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே 50% டிஸ்கவுண்ட், எது எடுத்தாலும் 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ கம்யூனிகேஷன் லெவலில் மாறு. ஒரு வார்த்தை பாருங்கள்,
ஸோ கம்யூனிகேஷனில் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது பாருங்கள் அந்த ஒரு வார்த்தையினால் அதோட இம்பேக்ட். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் வேர்ட்ஸ். அதே மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஆர் முக்கியமாக மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ இட், அவங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் டூ இட்னு இருக்கும். அதாவது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அந்த ஆர்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா அதோட மீனிங் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் டூ இட், அவ்வளோதான், கேள்வி கேட்கக்கூடாது, சொன்னதை செய், தட்ஸ் ஆல். தட் இஸ் அ கம்யூனிகேஷன். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவர்ஃபுல் கம்யூனிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனியில் ஒரு சீனியர் லெவல் மேனேஜர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியில் வந்து ஒரு டெஸ்ட் எழுத சொல்லியிருந்தாங்க, ஆன்லைன் டெஸ்ட், எல்லாருக்குமே எல்லா எம்ப்ளாயிஸும் அட்டென்ட் பண்ணணும். ஆனால் டெய்லி ரிப்போர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, யாருமே முடிக்கல, 5% ஆஃப் த எம்ப்ளாயிஸ் கூட முடிக்கல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு. அப்போது ஒரு சீனியர் லெவல் மேனேஜர் ஒரு மெயில் போடுறார், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த டெஸ்ட். அவ்வளோதான், கண்டென்ட் வந்து இவ்வளோதான், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த டெஸ்ட். அவர் எதுக்கு எல்லார்ட்டையும் சொல்லணும்? அவருக்கு மேலே மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க அவர் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய பீப்புள், அவ்வளோ பெரிய கம்பெனியில். அவர் கீழே ஒர்க் பண்ணுறவங்க ஆயிரக்கணக்கான பீப்புள். அப்போ அந்த மெசேஜை எல்லாருக்கும் அனுப்புகிறாரு, அந்த மெயில் இமெயில் எல்லாருக்கும் வருது, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த டெஸ்ட். என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார்? அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டா. கம்யூனிகேஷனை பாருங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லி. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்களும் கம்ப்ளீட் பண்ணணும், தட்ஸ் ஆல். அதுதான் கம்யூனிகேஷன், அதுதான் கம்யூனிகேட் பண்ண வராரு. எவ்வளோ சிம்பிளாக முடிக்கிறார் பாருங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஒரே சென்டென்ஸில் முடிச்சிட்டார் கம்யூனிகேஷன். இதுதான் த பவர் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம ரிட்டன் கம்யூனிகேஷன் பார்க்கும் பொழுது லெட்டர்ஸில் ஆரம்பித்து இமெயில்ஸ், இன்னைக்கு வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன், நம்ம இமெயில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அஃபிஷியல் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் இமெயில், தென் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் ஆர் வாட்ஸ்அப். இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷனாக தான் ஆயிடுச்சு. நிறைய கம்பெனிஸில் அவங்களோட கம்யூனிகேஷன் எதில் நடக்குதுன்னு சொன்னால் டே டு டே கம்யூனிகேஷன் த்ரூ வாட்ஸ்அப். ஸோ அதுவுமே ஒரு மோட் ஆஃப் ரிட்டன் கம்யூனிகேஷன். தென் ஈவன் நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ், இது எல்லாமே பிரிண்ட் மீடியாவாக இருக்கலாம், பட் ஸ்டில் இட் இஸ் ஆல் ரிட்டன். நீங்கள் ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நியூஸ் பேப்பரில் கொடுக்குறீங்க, அது பப்ளிஷ் ஆகுது. ஸோ யூஆர் கம்யூனிகேட்டிங் டு த பப்ளிக். அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷனில் இத்தனை மீடியா இருக்கு, நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், ஈவன் புக்ஸ், யூஆர் ரைட்டிங் யுவர் ஐடியாஸ் த்ரூ புக்ஸ். ஒரு புக்கு மூலமாக ஒரு ஆத்தர் வந்து அவரை பற்றி தெரியப்படுத்துறாரு, அவர் நம்பிக்கை வைக்கிற ஒரு டாபிக் மேலே அவர் ஷேர் பண்ணுறாரு. அதை படித்து பார்க்கும்போது அவருடைய தாட்ஸ் புரியுது, அவருடைய ஐடியாஸ், அவர் சொல்ல வேண்டிய மெசேஜ் எல்லாமே புரிய வருது. ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னும்போது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கம்யூனிகேஷன். நம்ம அஃபிஷியலாக கம்யூனிகேட் பண்ணும் பொழுது நிறைய டைம் எழுதி பார்க்கணும். ஒரு விஷயத்த ஃபஸ்ட் டைம் எழுதிட்டு அப்படியே அனுப்பிடாமல் அது எழுதி பார்க்கணும், திரும்ப திரும்ப எழுதி பார்த்து, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கன்வே பண்ண வேண்டிய மெசேஜை கரெக்ட் மீனிங்கில் கன்வே பண்ணணும், புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அதே மீனிங்கில் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் போது அதில் நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இந்த ரஃப் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஆர் 4 டைம்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், till it becomes fine tuned. அதனால் அது நல்ல அழகான ஒரு ஃபார்மேட்டில் வர வரைக்கும் அந்த வேலையை செய்யுங்க. ஏன்னா ஃபேர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் ஷுட் பி பக்கா, the communication should be perfect. ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பார்த்தேன் ஒரு கடையில், எஸ்எம்எஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா எஸ்எம்எஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுறோம், ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறோம். அது எவ்வளோ அழகான அந்த அப்ரிவியேஷனை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். எஸ்எம்எஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் போட்டிருக்காங்க, எஸ் சானிடைசர், எம் மாஸ்க், எஸ் சோஷியல் டிஸ்டன்சிங். எஸ்எம்எஸ் சானிடைசர், மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங், எவ்வளோ அழகாக பதியுது பாருங்க. இதுதான் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷனுடைய பவர். ஸோ நம்ம அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய யோசிக்கணும், நிறைய திங்க் பண்ணி ஐடியாஸை வந்து உருவாக்க முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும்.
நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்டைலை நல்ல எஃபெக்டிவாக கொண்டு வர முடியும். ஸோ நல்லா யோசிங்க, நல்லா எழுதுங்க, கண்டிப்பாக இந்த ஸ்கில் நல்லா டெவலப் ஆயிரும். வாழ்த்துக்கள். நன்றி.